சொத்து சேர்த்தது இதெல்லாம் இருந்தது. மூஞ்சியில் அடையிற மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். சொத்து சேர்த்துறத நிறுத்தணும். வாழ்க்கையில் எனக்கு அது வந்து இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது உண்மையான கான்செப்ட். ரெண்டாவது, உண்மையான தேவை எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணணும். இயற்கை துன்பத்தை மட்டும் போகணும். இந்த கான்செப்டெல்லாம் இங்கே தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அந்த நினைப்பே இல்லை. இப்போ வந்து நம்ம மறுபடியும் முழுமையாக எங்கள் வாழ்க்கையை அவசரப்படும். தேவையா, எதெல்லாம் தேவை, எது தேவை, நம்மளுக்கு எது தேவையோ அதுதான். இனிமேல் நம்ம வேற பக்கம் போகணும் அப்படிங்கிற எங்களுடைய கான்செப்டே ஃபுல்லாக வந்து இங்கே மாற்றுங்க. முகத்தில் அடையிற மாதிரி அந்த உண்மை வந்து ஐயா வந்து அவங்க என்ன சொல்றாங்கிறத நான் உண்மையா ஆனஸ்டா ஓப்பனா சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை மதியம் இந்த கேம்பஸ்குள்ள வர வரைக்கும் சொந்தமா வீடு கட்டணும். வாடகை வீட்டில் இருக்கோம், இடங்கள் இருக்கு, ஆனா வீடு கட்டல. இது வரைக்கும் ஓடிட்டே இருக்கோம். சொந்தமா வீடு கட்டணும், மேல ஒரு 4 வீடு கட்டி வாடகை போடணும். இந்த திட்டம் இந்த திட்டம் வந்து கேம்பஸ்குள்ள வர வரைக்கும் இருந்ததுங்க. ஈவன் வெள்ளிக்கிழமை நைட்டு இருந்தது. ஆனா நேற்றுக்கு இன்னைக்கு அது போன இடம் தெரியும். வீடு கட்ட போறது இல்லை, கண்டிப்பா வீடு கட்ட போறது இல்லைங்க. இது ஒரு மாபெரும் வெற்றி. நான் உண்மையா சொல்றேன், செய்ய போறது இல்லைங்கிறது நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன். ஏற்கனவே பேசிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த பீரோ நிறைய துணி அதை வந்து எனக்கு உறுத்துது. இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு துணி தேவையா, நம்ம என்ன இவ்வளவு தப்பு பண்றோம், இதெல்லாம் இப்போ எனக்கு உறுத்த ஆரம்பிக்குது. நம்ம தப்பு பண்றோம், இனிமேல் துணியே வாங்கக்கூடாது. இனி இந்த நம்ம என்ன தப்பு பண்றோம், ஏன் ஏபியா, அப்புறம் நம்ம ஆசையே நம்ம அடக்காம இனி எப்படி நம்ம முன்னால போக முடியும்? இத்தனை அழுக்க நம்ம உள்ள வச்சிருக்கோமா, எது நம்ம உள்ளவே இல்லை. அப்போ சொல்றாங்க உட்றதான் வந்து உண்மையான இது ஞானம் அப்படின்னா, நம்ம எதை விட்டோம் இது வரைக்கும், எதையுமே விடலையே, அப்புறம் நம்மளுக்கு எப்படி ஞானம் வரும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து தோணுச்சு. நம்ம இன்னும் பீரோவை பார்க்கும்போது எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு. இத்தனை துணி வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. அதனால இன்னும் நான் மாற வேண்டியது இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கேன். சொல்லுவாரு, நம்ம யாராவது தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஐயா கண்டிப்பா நீங்க உங்க கண்ணுதான் தெரியல அப்படின்னு சொன்னேன். அது அவருக்கு பதிலுக்கு தெரிஞ்சு படத்துக்காக ஓட்டு படம் அடிச்சு உட்கார செய்யலாம். அவரை பல வெற்றிகள் அவர் பெரிய வெற்றியாளர்கள் இருக்காங்க. ஆனா அவருக்கு அவர் கண்ணுக்கு போடுறாரு. நம்ம அவருக்கு கண்ணு முன்னாடி நிற்கணும். ஐயா நீங்க சொன்னதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்குற குருக்காரிங்க. யாரும் கூட காலையில் கேட்டாங்க, அம்மா குருக்காரிங்க என்ன கொடுக்கணுமா, அம்மா டொனேஷனும் நாங்கள் வாங்குறதுல நீ கொடுத்தீங்கன்னா வச்சுப்போம். அது என்ன இந்த புத்தக வெளியீடு இல்லாட்டி ஒரு இலவச வகுப்பு நடத்திடுவோம். இப்போட்டி என்கிட்ட வந்து மினிமம் பேலன்ஸ் வரும் 30-35 இருக்குது. அதுங்க இன்னும் கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா ஒரு இலவச வகுப்பு கல்ப யோகம் சொல்லி ஆவடியில் என்னோட பண்றதுல நடத்தி இலவசம் நடத்தி ஆரம்பிக்கணும். 0 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் என்னோட நோக்கமே. அதுதான் பெங்களூர் மட்டுமா கர்ம ஏற்றம். அது மாதிரி ஐயா இப்போ சாட்சிகள் நிறைய வந்து இருக்கீங்க சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் பெங்களூர்ல இருக்கிறதுனால எனக்கு ஆல்ரெடி ஒரு ஊர்ல சொந்த வீடு இருக்கு. பெங்களூர்ல வீடு வாங்கணும்னு பியர் ப்ரெஷர் ஜாஸ்தி. அப்பதான் ஐயாவோட ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கும்போது வாடகை வீடா இருந்தாலும் ஓனர் கதவு தட்டி தான் உள்ள வரணும். மந்த்லி வந்து நீ வந்து அக்ரிமெண்ட் ரினியூவல் பண்ற, பேங்க் கார்டு ரினியூவல் பண்றதுக்கு ஓனர்கிட்ட ரினியூவல் பண்ற அப்படின்னாங்க. அந்த இதுல நான் வந்து அந்த வீடு வாங்குறத விட்டுட்டேன். அது என்னோட இம்ப்ரூவ்டு. இதுல 3 நாள் பயிற்சிங்கும் போது அந்த சிரிக்கிறது, அந்த அழுகுறது அதெல்லாமே நான் வீட்டில் ட்ரை பண்ணுவேன். அப்படி அலுவலர் ட்ரை பண்ணல, சீக்கிரம் தாமரை முத்திரைங்கிறத வந்து ட்ரை பண்ணுவேன். 5 நிமிஷம் ட்ரை பண்ணாலே எனக்கு திட்டுவாங்க. இப்போ அந்த சிரிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுல ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து என் பேர் வந்து திருப்புரசுந்தரி. வீட்டில் வந்து கீதா பெருமாள் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்டு வந்து கொடுக்கும்போது திருப்புரசுந்தரிக்கு கொடுத்துட்டாங்க. நான் வந்து கீதா பெருமாள் சொல்லிட்டேன். 2 பேராக இருக்கேன்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சென்னையிலேருந்து வரேன். மைக் வச்சு பேசுறதெல்லாம் தெரியாது. உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பேசும்போது அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு சொல்லிடலான்ட்டு. இன்னொன்று அம்மா சொன்னாங்க 93 யாரோ ஒருத்தர் வாடகை வளர்க்குறேன்ட்டு. எனக்கு 2016 எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, வயசானவங்க தான். சேலம்
வருவாங்க. வாழ்க்கை கதவு தட்டிட்டு உள்ள வரும்போதே வாழ்க்கை வளமுடன் சொல்லுவாங்க. 2 வாட்டி 3 வாட்டி நான் வந்து வந்துட்டேன். 3ஆவது வாட்டி அம்மா எதிர்க்க வந்துட்டேன் வாழ்க்கை வளமுடன் அப்படின்னு நான் சொன்னேன். அதோட பெரிய தப்பு. அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லா படம் இருக்கிறத விட மகரிஷியோட ஃபோட்டோ தான் இருக்குது. அன்றைக்கும் அவரே வந்து என்னை கூப்பிட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. எல்லா விதத்துலையும் மகரிஷி எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு உதவி பண்ணியிருக்காரு. நான் வந்து இங்கே வரேன் அப்படின்னா அதுக்கு முழுமுதே என் ஃப்ரெண்டு கீதா தேவி தான். நீங்கள் வாங்க, நண்பனி ஐயா வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் பேச்சு கூட நான் கேட்டது கிடையாது. அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு வந்து சரி கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்ட்டு அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கு, கிரியா யோகா சொல்லி தராங்க வாங்கன்ட்டு. எங்கேயுமே வீட்டில் அனுப்புறது கிடையாது. அவங்க சொன்னதுனால அவரும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து இந்த டைம்ல வந்து யூஎஸ்ல இருக்க வேண்டியது பொண்ணை பார்க்கறதுக்காக நான் சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் என்னால் வர முடியாது, டிக்கெட் கேன்சல் பண்ணிடுவாங்க. இல்லைப்பா நீங்கள் நிச்சயமா வருவீங்கன்ட்டு. குருவுக்கு என் மேலே அவ்வளோ அன்புன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் யூஎஸ் போகாமல் இங்கே வந்திருக்கேன். குருவுக்கு நன்றி இந்த இடத்துக்கு வந்தது. என்னதான் நான் வந்து இது மனவள கலையில் இருக்கிறது வந்து சொல்றது எனக்கு எப்படி கஷ்டமா நினைக்கிறேன் நான். ஏன்னா அக்குபஞ்சர் படிச்சுட்டேன்னு சொல்லும் போது அவருக்கு தெரியல எனக்கு. அது சாதிக் சார் சொன்னாங்க வந்து ஜிபி போடுங்க சார். அது எங்க இருக்கு கேட்டாங்க. நீங்களா அக்குபஞ்சர் படிச்சுன்னு சொல்லிடாதீங்க. உண்மையாக நான் யாருமே சொல்றது இல்லை சார். ஏன்னா அதை பற்றி நான் படிச்சேனே தவிர அதை பற்றி நான் எதுவுமே பண்ணல. அதே மாதிரி வேதாத்திரியில் நான் போய் எம்ஏ முடிச்சிருக்கேன்னு சொல்றது அசிங்கப்பட்டேன். ஏன் இங்கே வந்து ஏன்னா வெறும் டெய்லி அன்னையிலேருந்து இன்ன வரையும் உடற்பயிற்சி மட்டும் செய்வேன். எப்பாவது ஒரு வாட்டி டைம் கிடைக்கும் போது கவனம் செய்வேன். அவ்வளோதான், மற்றதே வரல. ஆனால் உடற்பயிற்சி மட்டும் இன்னைக்கு வரையும் செஞ்சுட்டு இருக்கேன், ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த செயல்விளைவு தத்துவமே எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நான் 6 மாதம் கழிச்சு தான் நான் கிளாஸ்க்கே போனேன். ஒன்லி படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், அந்த ரிசல்ட்டு 10 சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அவ்வளோதான். கேட்டால் நானும் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நான் கேட்டேன்னா தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தெரிய தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா செயல்விளைவு தத்துவத்தோட அர்த்தமே எனக்கு புரியாமல் இருந்தது. உண்மையாக சொல்கிறேங்க, இங்கே வந்து தான் எனக்கு அது வந்து புரிஞ்சுது. அது வந்து இறைக்கு நன்றி, குருவுக்கு நன்றி, குருவோட இருக்கிற உங்களுக்கு நன்றி. 2வது கீதா எப்பவுமே சொல்லுவாங்க, நண்பனியை பார்த்தாக்கா மகரிஷியை பார்க்குற மாதிரி இருந்தது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியலையே மகரிஷி அப்படிதான் நான் இல்லை சார். ஐயா வந்து நின்றுட்டு நம்ம பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். நேற்று வந்து ஈவினிங் டைம்ல லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க மட்டும் உட்காந்துட்டு இருக்கும் போது உண்மையா அவரை வந்து நான் பார்த்தேன் சார். உங்க மூலியமா அது உண்மை. இப்ப பார்க்கல, இப்ப இல்லை. நீங்க அந்த உட்காந்துட்டு இருந்தேன் ஐயா. இங்க உட்காந்துட்டு இருக்கும் போது நான் உங்களை பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் நீங்க தெரிஞ்சுங்க. அது உண்மைக்கு சொல்றேன். சோ எனக்கு நான் சொல்லல, நான் உண்மையா பேசுறேன். சோ எனக்கு வந்து அப்ப அவங்க கீதா சொன்னது ஓகே, அம்மா அவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. 2வது வந்து என்னன்னா அது போட்டிருக்கேன், மகரிஷி பார்க்கும் போல இருக்கு. நான் எழுதிட்டேன். ஓகேவா, தேவைக்கு மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அவங்க சொன்னாங்க வீரோ, நான் வந்து இது பரண மேல நிறைய வச்சிருக்கேன். அவர் சொல்ல என் மைண்ட் ஃபுல்லா அங்க அதை வச்சிருக்கேன், இதை வச்சிருக்கேன். போன உடனே அது போன உடனே அந்த பரண மேல இருக்கிறதெல்லாம் கொடுத்துடணும், எடுத்து கொடுத்துடணும். ஏன்னா பொண்ணுக்காக தான் வாங்கி வச்சோம். பொண்ணு வந்து யூஎஸ் போனதுனால அப்படியே போன வருஷமே பாதி பொருளை வந்து வித்து காசு வந்தது. அந்த காசுல அந்த குழந்தைக்காக ஒரு $1 வாங்கி வச்சிட்டேன். இந்த முறை இங்க வந்ததுனால பரண மேல இருக்கிற அத்தனையும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். என்னுடைய கருமை நினைச்சா அவங்க தேடி வருவாங்க. ஓகே, ரொம்ப ஓகே, நன்றி. வரட்டும், கொடுத்துடலாம். அது அந்த எண்ணம் எங்கன்னா அதாவது வந்து கிச்சன்ல வந்து நிறைய கரண்டி வச்சிருக்கேன், நிறைய பாத்திரம் வச்சிருக்கேன். எனக்கு என்ன தேவை, நான் எவ்வளவு யூஸ் பண்றனோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துடணும். அவர் சொல்ல எதை கவனிச்சுக்கணும் இல்லை. என் மனசுல ஃபுல்லா வீட்டுல இருக்க திங்ஸ்
செய்யணும். ஆனா இந்த பேராசிரியர்கள் வந்தா இன்னும் நிறைய பேர் அவங்க கொடுக்குற ஸ்பீச்ல வந்து மாத்துவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ எங்ககிட்ட இருக்க 2 ஆசிரியரை எப்படியா கூட்டிட்டு வந்திருந்தோம். அவங்க 2 பேரையும் அவங்க பைசா கொடுக்குறாங்க இல்லையோ, நானே பைசா போட்டு வாங்க சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அடுத்தது வந்து இந்த பொருள் பற்று குறைய ஆரம்பிச்சது. நேற்றே அவர் சொல்ல இனி எதையும் வாங்கக்கூடாது, எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது, அந்த எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் செயல்விளைவு தத்துவத்துல வந்து எண்ணம், செயல், பதிவு, விளைவு. ஸோ என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து எதையும் கொடுக்கணுமோ இல்லையோ நல்ல பதிவுகளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு நேற்று கொடுத்துருக்கீங்க. அப்புறமா நேற்று வந்து நல்ல தூக்கம் வந்து தூக்கம்ன்றது எப்படின்னா படுத்துருவேன், ஆனால் மைண்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ட்ரெயினில் வரும்போதும் பஸ்ல மனசு மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது, தூக்கன்றதே இல்லை. நேற்று என்ன பண்ண போய் படுத்துட்டு ஐயா என்ன சொன்னாரு அதெல்லாம் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படுத்த காந்தால் தான் எழுந்தேன். ஒன்றுமே திங்க் பண்ண வரல சார். சரி பரவாயில்ல, வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ரசித்தல் என்ற உணர்வு நமக்குள்ள இருந்தாலும் அது நீங்க தான் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் ரசிச்சது கிடையாது. ஸோ இப்போதுலேருந்து ஏற்பாடு செய்து கொடுத்த சசிகரனுக்கு, டாக்டர்களுக்கு, ஐயாவுக்கு எல்லாருக்கும் நன்றி. 3 நாட்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்காக வாழ்ந்தோம். உண்மைதானே, நமக்காக வாழ்ந்தோம். அப்புறம் தத்துவத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா வந்து எல்லாமே சூத்திரமாக சொல்வார். அதை வந்து நம்ம பொறுத்து பார்க்கணும். அந்த வேலை நான் ரொம்ப பண்ணுறேன் ஐயா. நீங்கள் சொல்கிறது வந்து நான் எல்லா இடத்துலையும் பொறுத்து பார்ப்பேன். அதே மாதிரி என்னால் ஜூமில் நல்லா சர்வீஸ் பண்ண முடியல தமிழானந்த யோகத்தில். ஆனால் ஐயோவோட கருத்துக்களை பேச வச்சு தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போது வீட்டில் தவ மையமாக இருக்கட்டும், அங்கே நான் 2 இடத்துல சர்வீஸ் பண்ணேன். எங்கே போகிறதா இருந்தாலும் எங்கே பேசினாலும் ஐயா கொடுத்த தெளிவிலிருந்து தான் பேசுகிறேன். ஐயா கொடுத்த அந்த தெளிவில் தான் நம்மளுக்கு வந்து வேதாத்திரியத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு எல்லாமே வேதாத்திரியம் தான். மூச்சு, பேச்சு, காற்று எல்லாமே வேதாத்திரியம் தான். என்னால் அதை தாண்டி எதுவுமே யோசிக்க முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் எனக்குள்ள வந்து தெரியும், நம்மளுக்கு வந்து தகுதி வந்தால் தான் வேதாத்திரியத்தை புரிஞ்சுக்கவே முடியும். அந்த இது இருந்தது. அதனால வந்து ஓடி அந்த பாதையில் ஓடி போகலாம், இல்லை வண்டி பிடிச்சி போகலாம், இல்லை தவழ்ந்து போகலாம், இல்லை தேய்ச்சினே போகலாம், எப்படியாவது போகலாம். ஆனால் அந்த வழியை விட்டு நான் தாண்ட மாட்டேன். அப்படிதான் நான் வாழ்ந்துட்டே இருந்தேன். இதுக்கு காரணம் வந்து மகரிஷியை பார்த்ததால இருக்கலாம், குரு கையால் அந்த பிரம்மஞானம் வாங்கினதால இருக்கலாம். நான் அதை பிடிச்சிக்கிட்டேன், மகரிஷியை பிடிச்சிக்கிட்டேன். ஐயா சொன்னதெல்லாம் வந்து நான் பொறுத்து பார்ப்பேன். அதே மாதிரி எந்த நல்ல கருத்து, நல்ல விஷயங்கள் கேட்டாலும் உடனே என் மனசு வந்து இது சுவாமிஜி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிப்பேன். அவ்வளோதான் நான் பண்ணுறது. இதுக்கு தாண்டி ஐயா மாதிரிலாம் எந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதில்ல. ஐயா சொல்கிறத வந்து உள் வாங்கிக்கிட்டு இது எங்கே இருக்குது, மகரிஷி எங்கே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நேற்று கூட ஐயா வந்து சொன்னார், ரசித்தல் பற்றி மகரிஷி சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பாடல் ஞாபகம் வந்தது. மலரே மலரே ஈயார், அந்த பாடல் வந்து மகரிஷியே பாடியிருக்கிறாரு, யூடியூப்ல இருக்கு. அந்த பாடலில் ஒரு வரி வரும், இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது அப்படின்னு. அப்போ மகரிஷி எல்லாம் சொல்லிட்டானா நம்மளுக்கு அந்த பக்குவம் இல்லை. நம்மளால அது வந்து அவர் சொன்ன அந்த மலரை நம்மளால பறிச்சு ரசிக்க முடியல. அப்போதான் நமக்கு நன்மனையா கிடைச்சிருக்கிறாரு. நன்மனையா கிடைச்சதால தான் அந்த வேதாந்தத்துல வந்து நம்ம மூழ்கி முத்தெடுத்து இப்போ நம்ம எங்கேயாச்சும் போனாலும் நம்ம வந்து தனியா தெரியும். எதனால அப்படின்னா அந்த புரிதல் தான். ஐயா கொடுத்த அந்த புரிதல், அந்த துணிவு சொல்றாங்க இல்ல ஐயா, அந்த துணிவெல்லாம் வந்திருக்கு, ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி புரிதலும் வந்திருக்கு. மாற்றங்கள் வந்து நம்ம கிட்ட தான் தொடங்கணும். யார்கிட்ட எதிர்பார்க்கறது கையேந்தல் வேண்டாம் அப்படின்னு மகரிஷி சொன்னது ஐயா வந்து ரொம்ப ஆழமா நம்மளுக்கு புரிகிற மாதிரி ப்ராக்டிக்கலா சொல்றதால தான் நம்மளுக்கு இந்த சக்சஸ். நம்ம பர்சனல் லைஃப்ல சொல்றேன், வெளியில அப்புறம் நம்மளுக்கு இந்த மாற்றம் வருதுன்னா ஐயா வந்து சொல்லும் போது ப்ராக்டிக்கலா நல்லா புரிஞ்சு, அதே மாதிரி கேள்வி கேட்டெல்லாம் ஐயா
இடத்துல நாம நல்லா முழுகி நல்லா முத்தெடுத்து நல்லா வாழணும் அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி சூத்திரங்களை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். எல்லா இடத்துலும் அப்ளை பண்ணி பார்க்கணும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும்